Hello everyone, welcome to Active Anatomy. நான் உங்கள் தினேஷ். லாஸ்ட் வீடியோவில் பேசிக் anatomical terms பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டிஷ்யூனா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஷ்யூ அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். செல்ன்றது உங்களுக்கே தெரியும். செல் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எனி லிவிங் ஆர் ஆல் லிவிங் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. செல் எதனால மேனா இருக்குன்னா குரூப் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் உள்ள வந்து பார்த்தோன்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குரூப் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து மேடா இருக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ்யூல வந்து பார்த்தோன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஷேப், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா மேஜராக 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூன்னு 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ எபித்திலியல் டிஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். எபித்திலியல் டிஷ்யூ எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பாடி சர்ஃபேசஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹாலோ ஆர்கன்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கன்ஸ்குள்ள வந்து பார்த்தோன்னா கேப் ஆர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஹாலோ ஆர்கன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படின்னா ஸ்டொமக், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து ஒரு கேப் இருக்கும், அதெல்லாம் வந்து ஹாலோ ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த எபித்திலியல் டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது கேவிட்டிஸ், பாடி கேவிட்டிஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரியான கேவிட்டிஸில் வந்து உள்ளேயோ இல்லை வெளியே லேயராகவோ வந்து பார்த்தோன்னா இந்த எபித்திலியல் டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் இந்த எபித்திலியல் டிஷ்யூக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும் இல்லை. இதுக்கு தேவையான பிளட் சப்ளை, அதாவது ஆக்சிஜன் சப்ளையோ இல்லை வந்து நியூட்ரிஷன் சப்ளை எங்கேருந்து எடுத்துக்கலாம், கனெக்டிவ் டிஷ்யூ மூலியமாக தான் வந்து இதுக்கு தேவையான ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை வந்து எடுத்துக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். இதில் வந்து பார்த்தோன்னா மேஜராக 2 டைப் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிம்பிள் எபித்திலியம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியம். சிம்பிள் எபித்திலியல்னா ஒரே லேயர் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் எபித்திலியம். செவரல் லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் எபித்திலியல்ன்றது சொன்னது தான் சிங்கிள் லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. சிம்பிள், ஸ்குவாமஸ், கியூபாய்டு அண்ட் காலம்னார்னு மொத்தம் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்குவாமஸ். இந்த ஸ்குவாமஸ் செல்ஸில் வந்து பார்த்தோன்னா அதோட வித்து வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், ஹைட் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். வித்து வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த வித்து வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், இதோட ஹைட் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா தின்னாக ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரு லேயர். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபில்ட்ரேஷன் அண்ட் டிஃப்யூஷன். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலையில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது லங்ஸில் வந்து பார்த்தோன்னா கிரேப் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுதான் வந்து ஆல்வியோலைன்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டே நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் கேப்லரிஸ், அதாவது சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா கேப்லரிஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பவுமன்ஸ் கேப்சூல், நெஃப்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தோன்னா பவுமன்ஸ் கேப்சூல், அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுமன்ஸ் கேப்சூல், அதுலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாய்டல் எபித்திலியம். இந்த கியூபாய்டல் எபித்திலியலோட ஷேப் என்ன ஷேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா கியூப் ஷேப்ல இருக்கும். கிட்டத்தட்ட அதோட வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா மோரல்லஸ் ஈக்குவலான ஷேப்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் வந்து பார்த்தோம்னா கியூபாய்டல் எபித்திலியம். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா கிட்னி டியூபுல்ஸ், அதாவது அந்த நெஃப்ரான் சொன்னால அந்த நெஃப்ரானோட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தோம்னா டியூபுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டியூபுல்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தைராய்டு கிளாண்ட்லயும் வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லாஸ்டா வந்து பார்த்தோம்னா காலம்னார் எபித்திலியல் டிஷ்யூ. காலம்னார் எபித்திலியல் டிஷ்யூவோட ஷேப் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா டால் காலம்னார் ஷேப், அதாவது அந்த செல்லோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், வித்து வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் காலம்னார் எபித்திலியம், அடுத்து வந்து சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம், லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வித் மைக்ரோவில்லை. சிம்பிள் காலம்னார் எபித்திலியத்தோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து செக்ரீஷன், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டொமக்ல, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்பிள் காலம்னார் எபித்திலியல் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சிலியாவும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த செல்லுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சிலியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா மூவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து அது வந்து இன்டர்னல்ல இருக்கக்கூடிய அந்த லேயர்ல வந்து பார்த்தோன்னா ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணி அனுப்புறதுக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்குது அந்த சிலியா. இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தோன்னா ஃபெலோப்பியன் டியூப். அங்கேயும் அடுத்து வந்து பிராங்கை, அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த பிராங்கைலையும் வந்து பார்த்தோன்னா
இந்த சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லாஸ்டா வந்து பார்த்தோம்னா சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வித் மைக்ரோவில்லை. இது வந்து பார்த்தோன்னா மைக்ரோவில்லை, அதாவது மேலே வந்து இங்கே சிலியா ப்ரெசென்டாக இருக்கிற மாதிரி, இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைபர்ஸ் மாதிரி வந்து பார்த்தோன்னா வளைவா மைக்ரோவில்லை வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தோன்னா ட்ரக்கியால இருக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து பார்த்தோன்னா இந்த சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வித் மைக்ரோவில்லை வந்து ப்ரெசென்டாக இருக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷனும் என்னன்னு பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன் தான். சிம்பிள் எபித்திலியல் டிஷ்யூ முடிஞ்சு அடுத்து வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியல் டிஷ்யூ. ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியல் டிஷ்யூனாலே வந்து பார்த்தோன்னா செவரல் லேயர்ஸ், அதாவது நிறைய லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியல் டிஷ்யூ. இதில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்திலியல் டிஷ்யூ. ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் அப்படின்னா அதில் அரேஞ்ச் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதான் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியல் டிஷ்யூ. இதே வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்திலியல் டிஷ்யூனா எல்லா லேயர்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பியர் ஷேப்பான அந்த செல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதான் வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்திலியல் டிஷ்யூ. இதுல வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ்ல 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கெரட்டினைஸ்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நான் கெரட்டினைஸ்டுன்னு பிரிக்கிறாங்க. கெரோட்டின் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா புரோட்டீன் அப்படின்ற மீனிங் இருக்கு. ஸோ புரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அந்த செல்லு அப்படின்னா அது வந்து கெரட்டினைஸ்டு டிஷ்யூ. இதே வந்து பார்த்தோன்னா புரோட்டீன் இல்லாமல் ஆப்சென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் கெரட்டினைஸ்டு டிஷ்யூ. இந்த கெரட்டினைஸ்டு எபித்திலியல் டிஷ்யூ வந்து எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பார்த்தோன்னா ஸ்கின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹேர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நெயில்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதே நான் கெரட்டினைஸ்டு டிஷ்யூ வந்து பார்த்தோன்னா கன்ஜெக்டிவா ஆஃப் ஐ, அதாவது நம்ம கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஐலிட்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து லைனிங் ஆஃப் மவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா வெஜைனால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதே வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்திலியல் டிஷ்யூ எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோன்னா யூரினரி ட்ராக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அது யூரினரி பிளாடரா இருக்கட்டும், இல்லை யூரித்ராவா இருக்கட்டும், இல்லை யூரிட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்திலியல் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த வீடியோவில் டிஷ்யூனா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூல வந்து எபித்திலியல் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.